ஹலோ கைஸ், கமிங் ஜூன் 20th இங்கிலாந்து vs இந்தியா டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த டெஸ்ட் சீரிஸ்ல யார் ஜெயிக்க போறா, இந்தியாவா இங்கிலாந்துன்றதா நம்ம இந்த ஊர்ல பார்க்க போறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணி வந்து கொத்தா தூக்கிட்டு போக போறாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த டெஸ்ட் சீரிஸை இங்கிலாந்து வந்து 4-1 ஜெயிக்குதா இல்லை 3-2 ஜெயிக்குதான்றதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்தியா அணி பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய தூண்கள் இல்லை, ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி. இப்போ புதிய கேப்டன் சுப்மன் கில் கேப்டன்சியில கம்பீர் கோச்சிங்ல வந்து இந்த சீரிஸை வந்து நம்ம அணுக போறோம். கில்லுக்கு கேப்டனாகி முதல் சீரீஸ் இங்கிலாந்துல கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு பெரிய டாஸ்க்ன்றத பார்க்க முடியும். ஏன்னா வந்து டோனி தலைமையில 2014 போனோம். அப்பவுமே வந்து ஒரு தோல்வி தான், 3-1 தோத்துட்டு வந்தோம். அது 2018 கோலி தலைமையில போனோம். அப்போ வந்து 4-1 தோத்தோம். 2021 திருப்பி கோலி தலைமையிலே போறோம் இங்கிலாந்து சீரீஸுக்கு. அப்போ வந்து 2-2 லெவல் பண்றோம். அது வந்து நம்ம தான் ஜெயிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் 2-1 லீட்ல இருந்துச்சு. 4th டெஸ்ட் மேட்ச் வந்து விளாண்டோம், செமையா போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஜெயிக்க வேண்டியது, மழை வந்து அதுக்கு எடுத்து விட்டுச்சு. 5th டெஸ்ட் வந்து கொரோனானால ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் நடந்துச்சு. அப்போ வந்து கோலி கிட்ட இருந்த கேப்டன்சி ரோஹித் சர்மா கிட்ட போச்சு. அப்போ அந்த டெஸ்ட் 5th டெஸ்ட் விளையாடும் போது ரோஹித் சர்மா இன்ஜுரினால அந்த டெஸ்ட் வந்து கேப்டன்சி வந்து பும்ரா கிட்ட போச்சு. பும்ரா கேப்டன்சில அந்த டெஸ்ட் விளாண்டோம். அப்போ வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. 2-2 லெவல் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஜெயிக்க வேண்டியது, பட் லக் வந்து இங்கிலாந்து பக்கம் போய் இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு. இப்போ லெவல் ஆயிடுச்சு. இப்போ 2025 திருப்பி இங்கிலாந்து வந்து அந்த திறப்பையெல்லாம் ஷேர்லாம் பண்ணிக்க முடியாது, புடுங்கடா அப்படின்னு ஃபுல்லாகவே இங்கிலாந்து கிட்ட தான் போக போகுது. இந்த சீரீஸ் வந்து கில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு செமையாக கற்றுக்கிட்டு கற்றுக்கலாம். ஆனால் வந்து ஜெயிக்க முடியுமான்றதை வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் லைனை போட தான் போகிறாங்க. ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் இன்எக்ஸ்பீரியன்ஸ், கேஎல் ராவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்பர் 3 அபிமன்யு ஈஸ்வரன் நடப்புறாரா இல்லை சாய் சுதர்ஷன் நடப்புறான்னு தெரியல, அது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 4 கில் வந்து இங்கிலாந்து சைடில் பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. நம்பர் 5 பண்ட்டு, நம்பர் 6 நம்பர் 5 வந்து கருண் நாயர், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு நினைக்கிறேன். நம்பர் 6 பண்ட்டு, நம்பர் 7 ஜடேஜா. இந்த மாதிரியான ஒரு லைனாக தான் இருக்குது பேட்டிங். பவுலிங் பொறுத்த வரைக்கும் நல்லா சாலிட் தாங்க. பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், ரிஷித் கிருஷ்ணா இவங்கலாம் நல்லா தான் பவுலிங் போடுவாங்க. ஆனாலும் இங்கிலாண்டை அடிக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டீமா அப்படின்றது வந்து தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். கில் வந்து சாதனை பண்ணாருன்னா அது ஒரு பெருமையாக பேசப்படும். தோத்தாருன்னு எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து பழைய ஜாம்பவான்களே வந்து டோனி, கோலி இவங்க கேப்டன்சிலே ஜெயிக்க முடியல. கில்லு ஜெயிச்சு வரான்றது எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதை தாண்டி கில்லு ஜெயிச்சுனாருன்னா இது ஒரு வரலாறு மிக்க ஒரு செய்தியாக மாறும். தோத்துட்டாருன்னா எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப் எடுத்துட்டு கில்லு கொடுத்துருக்கீங்க, அவர் அங்கே போய் பிளே இவ்வளோ தூரம் கொண்டு வரதே பெரிய விஷயம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து கொத்தா தூக்கிட்டு போக போகுது. கில்லு வந்து ட்ரை பண்ணுவார் கொஞ்சம் ஜெயிக்க, ஆனால் வந்து ஜெயிக்கலாம் முடியாது சீரீஸை. இங்கிலாந்து அணி அசால்ட்டாக ஜெயிக்க போகிறான்றது எந்த மாற்றமும் இல்லை.